வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெர்ஃப்யூம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, எதுக்காண்டி நம்ம யார்கிட்டயும் சொல்லாமல் வந்துட்டுருக்கோம்? காலையில் இப்படி கிட்ட சொல்லாமல் வந்தால் நல்லா இருக்குமா சொல்ல? இப்போதைக்கு எனக்கு யாரும் வேணாம். நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி காலையில் எந்திரிச்சோன்னே உன்னை தேடுவான். ரொம்ப ஃபீல் பண்ணுவான் கிரே. எனக்கு தெரியும். நான் காலைல அவன்கிட்ட பேசிக்கிறேன். ஆனால் கிரே, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிரே அப்படியே சாஞ்சு படுத்துடுறா. 2 பேருமே அவங்க ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜிமினோட அம்மா தான் வந்து பார்க்குறாங்க. டே வீட்டில் இல்லை. இவன் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் திரும்ப போயிட்டாளா? ஐயோ, இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ? எப்போ வரா எப்போ போகிறா? மாயமாக மறைஞ்சு போயிட்டுருக்காப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே ஜிமினோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஏய் டே இந்தாடா, டேய் ஜிமினா, ஏறி ஏறி ஏறி, நான் இல்லை. டே பைத்தியம், நான் தான்டா. என்னம்மா தூக்கமா வருது, போ அப்புறமா வா. டேய் ஸ்கூல் இருக்குடா, எந்திரா. ஐயோ நானிங்களா லீவ் போட்டுக்க வாத்தாயே, சிறப்பால் அடிப்பேன் நாயே. போ, எனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அது வேறு இருக்குதா. சரி. ஐயோ உன்கிட்ட பேச வேண்டிய விஷயத்த மறந்துட்டேன் பாரு. டே கிரே வீட்டில் இல்லைடா. என்ன அக்கா வீட்டில் இல்லையா? எங்கே போனாங்க? எங்கே போனாளா? அவள் கிளம்பி கொரியாக்கே போயிருப்பா. கொரியா போயிடுச்சா? ஐயோ டேங்கிட்ட சொன்னாங்களா இல்லையா? சொல்லையே, சொல்லாமல் போயிட்டாலே. டேங்கி நேற்று தூங்கிட்டு இருப்பான்டா. போச்சு. இப்போ நான் போய் எழுப்பி சொன்னால் எனக்கு தான் கும்மாங்குத்து குத்துவான். என்னால் முடியாது. வா நீ வந்து சொல்லு. நானா எதுக்கு என்ன திட்டுறதுக்கா? நான்லாம் வரமாட்டேன். ஏய் தாயா இல்லை நீ பேயா? ஒழுங்கு முடியாத வாடி. என்னால் வர முடியாது, நான் போய் குக் பண்ணோம். நீ போய் டேவன்கிட்ட நல்லபடியாக பேசு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அம்மா அப்படியே குடுன்னு ஓடி போயிடுறாங்க. தைக்கிழவி எப்படி எஸ்கேப் ஆகுறா பாரு. இப்போ பார்த்தாலும் கொடுத்துட்றதே வேலையாக வச்சுட்ருக்காங்க. இது ஜிமினாவை பார்த்தா எல்லாத்துக்குமே காமெடி ஆக்டராகவே தெரியுது. இந்த பைத்தியக்கார ஆத்தர் நாய் ஒழுங்காக சீரியஸான கேரக்டர் கொடுக்கவே மாட்டேன்றாப்பா. தலை சீரியஸான விஷயம் பொறுப்பு நடுவில் காமெடி ஒன்று, அது வாய்ஸ் இல்லாமல் எப்படி தலை மண்ணாங்கட்டு அதுக்கு நானா கட்டு பேசாமல் போயிரு. ஐயோ ரைட்டு விடுங்கோ. ஐயோ வேற என்ன சொல்லித்துட்டு வந்து தெரிலையே அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் அப்படி நடுங்கிக்கிட்டே அங்கே டேங்கோட ரூம் கதவை திறக்கிறான். ஸோ அங்கே டேங்க வந்து நல்லா குப்புறு கட்சி படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜிமின் தான் வேமா போய் டேங்கே எப்பா தெய்வமே கொஞ்சம் எந்திரிப்பா இன்னைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, எக்ஸாம் இருக்குல்ல, எல்லாமே இருக்கு மச்சான். எந்திரி மச்சான். டேய் போடா, எனக்கு ஒரே தூமாக வருது. நான் சொல்ல டைலாக் இங்கேயே சேர்த்து சொல்கிறானே. எப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? எங்கள் அக்கா ரூமில் இல்லையா? ஊரை விட்டு போயிடுச்சா? எப்படி கண்டுபிடிக்கிறான்? எப்பட்றா? அவள் இப்படி பண்ணாமல் இருந்ததாண்டா ஆச்சரியம். நேற்று நைட்டே கிளம்பியிருப்பான்னு நினச்சா. எப்போ கிளம்புனா? காலையிலேன்னு நினைக்கிறேன். தெரியலையே, எனக்கு எப்படி தெரியும்? நான் உறங்கிட்டேனேடா. ஏதோ ஒன்று இப்படி தான் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தூங்கினேன். மச்சான் எப்படியும் நீ வந்து காலையில் அங்கே கோச்சிங்லலாம் இருப்ப, பாக்ஸிங் கோச், அங்கே போல நின்று. அதெல்லாம் போல உடம்புலாம் வலிக்குது. இன்னைக்கு ஸ்கூல் இருக்குல்ல? ஆமாம் மச்சான் எக்ஸாம் இருக்கோ? ஆமாம் மச்சான் ஜங்குக் சார் தானே நம்மளுக்கு வருவார் இன்னைக்கு. ஆமாம் அப்போ சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அப்படியே குப்புற கட்சி படுத்து தூங்கிடுறான். அப்போ டேய் எல்லா கொஸ்டினையும் கேட்டுட்டு அப்படியே படுத்து தூங்குற பாரு. நாயே எந்திரி நாயே. அவன் ஜிமின் தான் அப்படியே டேங்கு பிடிச்சி தண்ணி எழுதிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ தான் அங்கே டேங்கே காண்டாகுது. ஜிமினுக்கு ஒரு கிக்கு. ஏய் அண்ணன் தூங்குறேன்னு சொல்கிறேன்ல, என்னத்துக்கு சும்மா எழுப்பிட்டே இருக்க? கிளம்புடா ஐயோ அடிக்கிறானே. நான் எதுக்கெல்லாம் அடிக்கிறான்னு நினச்சி வந்தேன்னா அதுக்கெல்லாம் அடிக்க மாட்டேன்றான். எதிர்பார்க்காத நேரத்தில் டம்மில் நான் அடியை போட்டுட்ருக்கேன். டேய் அப்பா மோனே எந்திரா ஸோ ஒரு வழியாக அங்கே ஜிமினுமே அங்கே பிடிச்சி எழுப்பி கிளப்பி ஆகணும். அடுத்து கிளம்பி இப்போ அப்படியே 2 பேரும் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்காங்க. மச்சான் நீ வாட்டிக்க அந்த பர்ஃப்யூம் சீரியல் கில்லர்னு சொல்லிவிட்ட, ஃபேமிலி சீரியல் கில்லர்னு வேற சொல்லிவிட்டா. எனக்கு வேற உன் ஃபேமிலியில் ஒரு ஜீவனான்னு அணுன்றீங்கண்டா. ஏன் உயிருமோ போயிருமோன்ட்டு அப்படியே கையில் பிடிச்சிட்டு உக்காந்துட்ருக்கேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும் மச்சான். ஒன்னெல்லாம் இப்போதைக்கு அவ்வளோ சீக்கிரம் கொல்ல மாட்டான். ஏன் மச்சான் அவனுக்கு என் மேலே அம்பிட்டு பேசுமா? சாச்சா ஸ்கூல் படிக்கிறல, அதான் காலேஜ் முடிச்சோன்னே கண்டிப்பாக ஒன்று கொண்டுருவான்.
அட போவி, 5 நிமிஷம் உன்னை நல்லவனா நினச்சேனே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆமாம், இன்னைக்கு அவன்கிட்ட இருந்து லெட்டர் வரல. அப்போதான் அவங்க அப்படியே யோசிக்கிறான். ஆமாம், ஏன் வரல, ஏன் அவனுக்கு வராமல் இருக்குதா? சரி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ கரெக்டாக ஸ்கூல் வந்துடுது. டேவங்குமே வழக்கம் போல் அப்படியே எக்ரி குச்சி போகிறான். இந்த டைம் யாருமே இல்லை. பர்ற யாருமே இல்லை. நான் ஒரு ஆச்சரியம், இன்னைக்கு நம்மளுக்கு லக் அடிச்சிருக்கு போல அப்படின்ற. ஆமான்றேன், வா போல கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படி கிளாஸ் ரூமில் தான் போய் உட்காந்துருக்காங்க. ஸோ எக்ஸாமே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா ஜங்குக்கு பதிலாக வேற ஒருத்தர் வராங்க. என்ன ஜங்குக் சார் இருக்கானா? ஜிமினா, ஜங்குக் சார் தானே வரணும், அதை விட்டுட்டு வேற ஒருத்தர் வரா. தெரிலையேடா, என்ன இல்லைன்னு. ஒருவேளை இன்னைக்கு சார் லீவோ? இது கேட்டுடலாம். மேம் என்னாச்சு? இன்னைக்கு ஜங்குக் சார் தானே வரணும். அது ஒன்றும் இல்லைப்பா, அவருக்கு ஃபீவர், உடம்பு இல்லை, அதனால் சிக் லீவ் எடுத்திருக்காரு. சிக் லீவ் எடுத்திருக்காரா? உடம்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். சரி யோசிக்கவே இல்லை. அவனும் அப்படியே எக்ஸாம் எழுதாமல் கிளாஸை விட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். ஏய் டேம் எக்ஸாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி அவன் கழுகவே இல்லை, வாட்டுக்கு போயிடுறான். ஜிமின்னு எந்திரிக்கலான்னு போகிறப்போ அப்படியே மேம் பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாங்க. டே நீ எங்கடா போகிற? மேம் அவன் மட்டும் ஒன்றா, அவனை ஸ்டாப் பண்ண மாட்டேன்றீங்க, நான் ஓடுறேன், என்னையே ஸ்டாப் பண்ணுறீங்க? அவன் ஓடினப்போ அவன் பேச்சு கேட்கவே இல்லை. நீ கேட்குறீல, உட்கார்றா, எக்ஸாம் எழுதுறா. ஆமாம், அவன் எங்கே போகிறான்? தெரில டீச்சர், ஒரு வேளை அவனுக்கு ரெஸ்ட் ரூம் ரொம்ப முட்டிக்கிட்டு வந்திருக்கும் போல, அதனால் அவன் எங்கே போயிருப்பான். இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீச்சர், உங்களுக்கு என்ன, இப்போ நான் உட்காந்து எக்ஸாம் தானே எழுதணும், நானே எழுதுறேன், நான் சும்மா போவேன், கொடுத்து விட்டு போகிறேன் பாரு. ஸோ நேராட்டி அவங்க வந்து இப்போது பிரின்ஸிபல் ரூம் தான் போகிறா. அங்கே போய் ஜங்குக்கோட ஃபைல் எடுத்து அங்கே ஜங்குக்கோட வீட்டு அட்ரஸுமே பார்த்துடுறான். ஸ்ட்ரைட்டாக இப்போது அங்கே ஜங்குக்கை பார்க்குறதுக்கான தான் அங்கே போயிட்டுருக்கான். சரி ஜங்குக்கு பார்த்தா அவனுக்கு அங்கே உண்மையிலே உடம்பு இல்லை. பட் இருந்தாலுமே சிஸ்டத்தில் ஏதோ ஒன்று அப்படியே எடிட் பண்ணிகிட்ருக்கான். எடிட் முடிஞ்சதும் அப்படியே பென்ட்ரைவில் அதை காப்பி பண்ணி அவங்க எழுத வேண்டிய லெட்டரை எழுதிட்டு அந்த பென்ட்ரைவை தூக்கி அப்படியே அந்த கவர்க்குள்ளே போட்டு ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வெளியே தான் வரான். கரெக்டாக அங்கே காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஸோ ஜங்குக்கும் அப்படியே யாருன்னு திறந்து பார்த்தா ஒரு பிளாக் கலரில் ஹூடி போட்டு நல்லா ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி ஒரு பர்சன் தான் நிற்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் கிட்ட தான் ஜங்குக்கு அந்த லெட்டரையும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பென்ட்ரைவை சேர்த்து ஒரே கவரில் தான் போட்டிருப்பான். அதை அப்படியே அந்த பர்சன் கிட்ட கொடுக்குறான். ஸோ அந்த பர்சன் அதை வாங்கி ஒரு பேக்குள்ளே போட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கரெக்டாக கிளம்புறான். வாசலை தாண்டிருப்போ கரெக்டாக அவன் குடுகுடுன்னு உள்ளுக்குள்ளே வரான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்? சரி அவங்க எங்கே கதவை மூடிட போகிறாருன்ட்டு வேகமாக குடுகுடுன்னு ஓடியாந்து ஜங்குக்கு மேலே ஏறி டபக்குன்னு உட்காந்துடுறான். ஸோ வந்த ஃபோர்ஸுக்கு ஜங்குக்கும் அப்படியே டொம்முன்னு பேக் சைட்லேருந்து கீழே விழுந்துடுறான். ஸோ அப்படியே அவங்க ஜங்குக்கு மேலே அப்படியே படுத்துருக்கான். ஜங்குக் சார் உங்களுக்கு என்னாச்சு? உடம்புலன்னு கேள்விப்பட்டேன், ஃபீவரா அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டே அங்கே ஜங்குக்கோட ஃபேஸில் அவனோட நெக்கில் ஃபோர்ஹெட்லலாம் அப்படியே கை வச்சிட்ருக்கான். அங்கே ஜங்குக்கு அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். மோதா என் மேலே இருந்து எந்திரி. என்ன புரியல, என்ன சொல்கிறீங்க? என் மேலே இருந்து எந்திரிடா. ஐயோ சாரி ஜங்குக் சார், நான் ஏதோ அவசரத்தில் வந்து இப்படி உங்கள் மேலே வந்து எகிரி குடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. எந்திரிடா. ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் அப்படியே எந்திரிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கு கை பிடிச்சி அப்படியே தூக்கி விடுறான். உனக்கு எப்படி என்னோட வீட்டு அட்ரஸ் கிடச்சிச்சு? அதை விடுங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப ஃபீவராக இருக்கா? உடம்பெல்லாம் ரொம்ப கொதிக்குது. அதுக்கு இப்போ என்ன பண்ணுன்றா? நான் கேட்டு கேள்விக்கு பார்த்தா எப்படி நீங்கள் வந்தா? அதுவா, அட்ரஸ் வந்து பிரின்ஸிபல் ரூம்லேருந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். அதான் தப்பாக இருக்குமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, கரெக்டாக தான் கொடுத்து வச்சுருக்கீங்க. நான் இதுக்கு தப்பாக கொடுக்கணும்? இல்லை, என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். என் வீட்டை கண்டுபிடிச்சாலும் நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே என்ன பெரிய ரகசியம் ஒழிஞ்சிட்ருக்கா என்ன? இல்லைப்பா, அப்பப்போ வந்து ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுவேல்ல, அதுக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எப்போ நல்லா வரலாம். என்ன? நீ தான் என்ன லவ் பண்ணுறிய, நீ என்னோட ஆளாச்சு. என்ன திரும்ப சொல்லு. நான் ஏதோ நேற்று விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சேன். அப்போ நீ சீரியஸாக சொல்கிறியா? நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம் பண்ணுறேன். ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு.
சரி வெளியே போ. இல்லை இல்லை, நான் எப்போ அப்படி சொன்னேன்? அப்படிலாம் இல்லை, லவ் பண்ணுறா. அவங்க அப்படி திரும்ப ஜங்குக்கு ஹக் பண்ணுறா. என்ன நசுக்காதா? எனக்கு ஒரு மாதிரி மூச்சு விட முடியல. ஐயோ, ஃபஸ்ட்டு வாங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்படி ஜங்குக்கு சோஃபாவில் அப்படி படுக்க வைக்கிறான். எங்கள் வீட்டில் பெட் இல்லையா? என் பெட்லலாம் படுக்க வைக்க முடியா? அங்கே வரையும் போகணும், அவங்களுக்குள்ள ஃபுட் சமைச்சு வந்து கொடுக்கணும், அப்புறம் மாடிப்படிலாம் ஏறி ஏறி இறங்கணும். ஓவர் சோம்பேறித்தனம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் இங்கேயே உட்கார வச்சுட்டேன்னா உங்களுக்கு அப்படி இங்கே தான் இருக்குது கிச்சனை, எடுத்து வந்து கொடுப்பேன்ல, அதுக்கு தான். நல்லா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஜங்குக்கு தான் அப்படி அமைதியாக படுத்துருக்கான். அவனால் சுத்தமாக நடக்கவும் முடியல, பேசவும் முடியல. ஃபஸ்ட்டு அப்போ வர முடியலன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணுமா, நான் ஆப்பிள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்படி வேகமாக போய் கிச்சனில் ஆப்பிள் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கான். கட் பண்ணிட்டே இருப்போ கரெக்டாக அவனோட கையில் லைட்டாக கீறிடுது. தடி கையில் கிச்சிருச்சு. அவனோட டேய் எனக்கு ஒரு மையனும் வேணாம், தேசிது வந்துடு. இல்லை ஜங்குக், அது தெரியாமல் தான் கட்டாச்சு, தெரிஞ்சே கட் ஆகலை மயிரா அப்படின்னு சொல்லி அவங்க ஜங்குக்கு தான் செம்ம கண்டாயிட்டு இருக்குது. ஒரு ஆப்பிளை கூட கட் பண்ண தெரியல, நீ இப்படி குக் பண்ணி எனக்கு கிள்ளிக்க போறியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே ஹைப்பாக. ஐயோ ஹைப் ஆகாதீங்க, உங்களுக்கு உடம்பு முடியல, இப்பெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆகி கத்தக்கூடாது. அதுக்கு நீ தாண்டா எனக்கு கத்த வைக்கிறா, எனக்கு வேணாம் வந்துடு. அந்த முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கமே பிளேட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வைக்கிறான். கைக்குள்ளவனையா ஏன் நாய் அப்படில படுறா, பாதி பிளட் இருக்கு. ஐயோ அவசரத்தில் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அவ்வளோதான் செம்ம காண்டாகுது. பட் அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு ஹை ஃபீவரில் இருக்கான். எனக்கு எதுவும் வேணாம், எடுத்துகிட்டு போயிடும். ஜங்கு கோச்சிக்காத ஜங்கு, தயவு செய்து எதுவுமே கோச்சிக்காதா. நான் உனக்கு வேறு ஆப்பிள் எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை இல்லை, நான் குக் நல்லா பண்ணுவேன். வேண்டாம், வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறேன். என்னப்பா, நானே என்னை பார்த்துக்கிறேன், தயவு செய்து போயிடுறேன். அப்பெல்லாம் இல்லை, நான் இன்னும் நல்லா பார்த்துக்க தான் செய்வேன். உன் பாய் ஃப்ரெண்டாக இருந்துட்டு நான் உன்னை பார்த்துக்காம நான் மட்டும் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது? இரு, நீ எதுக்கான ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும்? எனக்கு ஸ்கூல் எக்ஸாம், அதை அட்டன் பண்ணலையா? அதை எக்ஸாம் இருந்துச்சு, உனக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னாங்களா, அதான் அட்டன் பண்ணாமா வந்துட்டேன். ஏய் போடா, ஸ்கூல் போ, எக்ஸாம் எழுது கிளம்பு. எல்லாம் உன்னை பார்த்துட்டா கிளம்புன்னு சொன்னேன், போய் கிளம்புற. சரி ஓகே போகிறேன். போரே ஒரு கிஸ்ஸு போயிட. எக்ஸாமுக்கு எனர்ஜெட்டிக்கா ஒன்று கொடுக்கலாமே. முடியாது, நீ கொடுக்கலனாடா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஜங்கு கூட லிப்ஸை ஒரு கிஸ் பண்ணிட்டு அவனே அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ ஜங்குக்கு சுத்தமாக முடியாதனால அவன் அப்படியே சோஃபாலே படுத்து தூங்கிடுறான். ஸோ அவங்ககிட்ட அவங்க போய் ஸ்ட்ரைட்டாக அவங்க ஸ்கூலுக்கு தான் வரான். ஸோ கரெக்டாக அவங்க கிளாஸுக்கு தான் போகிறான். டேட்டியா வந்துட்டியா? என்னடா எவ்வளோ நேரம், எங்கடா போனா? மேம் இருங்க, நான் எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் 2 hours தாண்டா இருக்குது. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கான். ஸோ கரெக்டாக எக்ஸாம் முடிஞ்ச உடனே அவனு பேப்பர் அப்படியே சப்மிட் பண்ணிடுறான். ஸோ உங்கள் ஜிம்மின் தான் வரான். டேய் நேடா, இன்றைக்கி ஃபுல்லாக வர மாட்டேன்னு நினச்சேன், அப்படியே போய் சீக்கிரம் வந்துட்டேன். இங்கே அவன் தான் இருக்க விட மாட்டேன்றானே, துரத்தி விட்றான். உடம்புல ரொம்பவே காய்ச்சலாக இருந்துச்சு. திரும்ப போனால் கண்டிப்பாக அடிப்பான். என்னால் முடியாது. அங்கே பேசிகிட்டு இருக்கிட்டப்போ அங்கே ஒரு பொண்ணு தான் வருது. டேம் உனக்கு ஏதோ பிரின்ஸிபல் ரூமில் ஏதோ லெட்டர் இருக்காமா, ஸோ அதை வாங்கிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். கன்ஃபார்ம் அவனுக்கு தெரியுது அது அந்த லெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேகமாக ஜிம்மின்னு அவங்க தான் குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. ஸோ அங்கே போய் பிரின்ஸிபல் கிட்டேருந்து லெட்டர் வாங்குறான். சார் லெட்டர்? ஆமாப்பா இந்தா அதான் வந்துருந்துச்சு. ஆமாம் இதுக்கு முன்னாடி என்னோட ரூமுக்கு வந்தேன். இல்லை சார் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்ககிட்ட அவங்க தான் லெட்டரை வாங்கிட்டு குடுகுடுன்னு வெளியே போகிறான். ஸோ பார்க்குறப்ப லெட்டர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்னென்னு பார்த்தா கொட்டி அந்த லெட்டர் படிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த பென்ட்ரைவ் தான் பார்க்குறான். ஸோ வேகமாக கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு வேகமாக போய் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி அவங்க வீடியோ தான் பார்க்குறான்.
ஸோ பார்க்குறப்போ ஜிம்மினுக்கும் டேங்க்கும் செம்ம ஷாக்கு. பிகாஸ் அதில் நம்ம டேங்கோட அப்பா அதில் பேசிகிட்டு இருக்காரு. டேங்கோட அப்பா ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவரை சுற்றி வந்து நிறையா கேண்டில்ஸாக எரிஞ்சிட்ருக்குது. அந்த கேண்டில்ஸ் வந்து சும்மாலாம் எரியல, இந்த மண்ணெண்ணெய் கேன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு மேலே நல்ல லென்த்தான கேண்டிலை அப்படியே சுற்றி அது மேலே ஸ்டாண்ட் பண்ணி நிற்க வச்சுருக்கான். ஸோ மெழுகு கொஞ்சம் கொஞ்சமாக உருகி லாஸ்ட்டாக இருக்க இந்த நெருப்பு அந்த கேனுக்குள்ளே பட்டால் போதும், அது ஒரு பாம் மாதிரி செட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக அந்த நெருப்பு கேண்டில்ஸை தான் ஏற்றி வச்சுருக்கான். ஸோ அவங்க இதை பார்க்குறப்போ செம்ம ஷாக்கு. டேங்கே ஃபர்ஸ்ட்டு கொன்னது உன்னோட அம்மாவை இல்லைடா, உன்னோட அப்பாவை. அவர் எரிஞ்சு தானே கிடச்சார் உன்கிட்ட. அங்கே டேங்க் ஒரு மாதிரி அழுகையாக வந்துட்டுருக்குது. அவனால் அதை கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. அவனுமே ஆமாம் அப்படின்னு சொல்லி மண்டையாட்டிகிட்டு இருக்கான். சரி ஓகேடா, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சா நெக்ஸ்ட் எபிசோட இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணிட்டு பை பை.